ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டார்லிங் தாஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் 10 தமிழ் மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடையாது. எனக்கு பிடிச்சது போன வருஷம் ஜஸ்ட் பொங்கலே வந்துச்சு, ஜனவரி ரிலீஸ் ஆகும்னு பார்த்தேன், ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள இந்த வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து கலெக்ஷனை பேஸ் பண்ணி கிடையாது, எனக்கு பிடிச்சது. இதுல நான் கொஞ்சம் பார்க்காம இருக்கேன் இந்த சொல்றது. நாங்க டாப் 10ல மெட்ராஸ் மேட்னி தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல குட் ஃபீல் குட் மூவி. நல்லா பார்க்கலாம். ஒரு ஆட்டோக்காரர் வந்து எப்படி அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாரு, எப்படி பண்றாரு, எப்படி நல்லா பாத்துக்கிறான்றதுதான் கதை. நல்லதா இருக்கும். இந்த படம் வந்து பிரைம்ல இருக்கு. பிரைம் போய் பாத்தீங்கன்னா இந்த பார்க்கலாம். டாப் 9ல என்ன பார்க்கலாம்? சிறை படம் தான். இந்த படம் தான் நான் பார்க்கவே இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. உங்ககிட்ட ரிவ்யூஸ் நான் சொல்லாமான்னு தெரியல. சரி, நீங்க பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே போடுங்க. எங்க வீட்டுல கேட்கும் போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க பார்த்துட்டு வந்து அப்புறமா எனக்கு ரிவ்யூஸ் போடுங்க. அப்புறம் டாப் 8ல குடும்பஸ்தன் தான் நான் போட்டிருக்கேன். இதுவும் நான் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், அப்புறமா நினைச்சு போயிட்டேன். நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருக்கு, காமெடியா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்தேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குன்றதுதான் இந்த கதையே. ஸோ நாங்கள் டாப் 7 போகலாம். டாப் 7 வந்து மாரிசன் படம் தான். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. குடும்பஸ்தன் ஜி5ல இருக்கு. இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வடிவேல் வந்து எப்படி எல்லாரையும் கொள்றாரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருப்பாரு கதை ஸ்டார்டிங்ல. ஞாபகம் மறந்து இருக்கிற மாதிரிதான். இப்போ பார்த்தாதான் ஃபகத் ஃபாசிலுக்கே தெரியும் ஒரு கொலை தான் பண்றாரு அப்படி சொல்லிட்டு. ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனா தான் இருப்பாரு. இவர்கிட்ட இருந்து எல்லா படத்தையும் எடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு திருடனா தான் வருவாரு. ஆனா இவர் வந்து திருட மாட்டாரு. கட்சியில எல்லாம் ஒண்ணா இவரே ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடும். இவர் ஒய்ஃபாலதான் இவர் வந்து இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுவாரு. கட்சியில உங்க ஒய்ஃபுக்கு தான் ஞாபகம் மறதி நடக்கும், அதனாலதான் இப்படி பண்ணுவாரு. நாங்க டாப் 6 பார்க்கலாம். டாப் 6ல பைசன் படம் வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்போர்ட்ஸ் படம், கபடியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது ரியல் ஸ்டோரியான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படமும் நல்லாதான் இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்லதான் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பார்த்துக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல நல்லா இருக்கும்னா இந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பாலிடிக்ஸ், ஜாதி பாக்குறது, பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க பாக்குறது, அதுதான் இந்த படத்தோட கதையே. ஆனா கடைசியில அவர் வந்து இந்தியா டீமுக்கு விளையாடி ஜெயிச்சு கொடுப்பாரு. இதுதான் இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படமும் அழகா இருக்கும். பைசன் த காலமாடான், குரு விக்ரம் நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கும் இந்த படமும். டாப் 5 போலாம். டாப் 5ல வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் போட்டிருக்கேன். எல்லாரும் டாப் 2 டாப் 3 போட்டிருப்பீங்க, நான் டாப் 5 போட்டிருக்கேன். இன்னும் ஓகே தான், நல்லாதான் இருக்கும் இந்த படம். காமெடியா ஒருத்தவங்க இளைஞர்ல இருந்து ஒரு ஃபேமிலி பஞ்சத்தினால இந்தியாவுக்கு வந்து எப்படி வாழறது, அவங்க பேசுற ஸ்லாங்கே வித்தியாசமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க வேணா இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க இந்த படத்தை. இந்த படம் காமெடியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபீல் குட் மூவி தான், பார்க்கலாம். 2 times 3 times பார்க்கலாம், நல்லாதான் இருக்கும். இந்த சிம்ரன், ஆனா இதுல ஒரே ஒன்று தான் ஏத்துக்க முடியாது, சிம்ரனோட அண்ணா வந்து யோகி பாபுவான். நம்ப முடியாங்க, சிம்ரனுக்கு எவ்வளவு வயசு ஆகுது, அவங்க அண்ணன் யோகி பாபு. டாப் 5 போடலாம். டாப் 4 டிராகன் தான். டிராகன் கூட முன்னாடியே போட்டிருக்கலாம், ஆனா நல்லாதான் இருக்கும். அந்த படம் காமெடியா இருக்கும். இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இவன் வந்து ஸ்கூல் நல்லா படிச்சுட்டு காலேஜ் போய் பிரேக்கப் பண்ணதுனால காலேஜ் போய் ஒழுங்கா படிக்காம கெத்தா சுத்திட்டு இருப்பான். சுத்தி அரியர் வச்சு காலேஜை விட்டு வெளியே வந்துருவான். அப்புறமா தப்பான முறையில வேற ஃபேக் டிகிரி ரெடி பண்ணி அது மூலியமா மேல வருவான். திருப்பி அவன் ஸ்டார்ட்டுக்கே 0க்கே வந்துருவான். திருப்பி அவன் எல்லா அரியரும் படிச்சு கிளியர் பண்ணி, இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாது, அவங்க வீட்டுக்கு அவங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு வீட்டுக்குன்னு தெரியாது. இதுதான் கதையே. கட்சியில நல்லவனா திரும்பி இருக்கான், இதுதான் கதை. அப்புறம் டாப் 3ல மதராசி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். வேற பாட்டு, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் அந்த வில்லன் கேரக்டர் மட்டும் ஃபர்ஸ்டே சாவர மாதிரி காட்டியிருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த வில்லன் வந்து கம்பேக் கொடுத்துருப்பாரு. இவருக்கு வந்து என்னன்னா ஃபைகல் டெலியூஷன் சொல்லிட்டு ஒரு வியாதி மாதிரி ஒண்ணு. அதனாலதான் இவர் வந்து என்ன சொல்றது, எங்க வீட்டுல கூட சொல்லி படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். எங்க வீட்டுல சொல்றாங்க, கஜினி படத்துல சூர்யா வந்து அரை பைத்தியமா இருப்பாரு, மதராசில சிவகார்த்திகேயன் முழு பைத்தியமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படம் அழகா இருக்கும்.
இவரோட லவ்வருக்காக இவர் வந்து எந்த லெவல் வேணா போற அளவுக்கு இருக்காரு. அதுதான் இந்த படத்தோட இருக்கு. ஆனா இதுக்கும் இந்த மதராசன்ற பேருக்கும் என்ன சம்பளம் தெரியல. ஸோ அங்க டாப் டூல நான் போட்டிருக்கேன் ரெட்ரோ தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். வேற பாட்டுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த படம் பாடிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இவர் வந்து சூர்யா சார் வந்து ஒருத்தவங்களுக்கு பிறப்பாங்க. திருப்பியே வராத ஒரு அடிமைக்கு அவங்க வந்து ஒருத்தர் தப்பிச்சு கூட்டிட்டு வந்து சிட்டில வளர்ப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் தத்தெடுத்து வளர்த்து பெரிய ஆளானு திருப்பி அவர் வந்து இந்த சிரிக்க, அதாவது அவங்க அம்மா அப்பா ரியல் அம்மா அப்பாவை காப்பாத்தி அடிமை இல்லாம பண்ணி சிரிக்க வைப்பாரு. ஒருத்தவங்க சிரிக்கவே மாட்டாங்க, அடிமையா இருந்து பழகிடுச்சு. உங்களை சிரிக்க வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துறது ஒரு வேலை. லவ் லாஃபர் வார். வாங்க டாப் ஒன்ல சரியான படங்க. மட்டும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எல்லாம் ஒரு படம் வரும்னு சொல்லிட்டு. ஆரியன் விஷ்ணு ஸ்டுடியோஸ்ல இருந்தே இதுவாயிருக்கு. சரியான படம். செல்வராகவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த கதையோட மெயின் கேரக்டரு. அதுக்கப்புறமா தான் விஷ்ணு சொல்றான். அவர் வந்து ஒரு ஆத்தர் புக்ல எழுதியிருக்காரு. எழுதிட்டு அந்த கதை அந்த அவர் எழுதியிருக்க ஒரு புக்ல தான் ஆரியன். அந்த ஆரியன்ற லெட்டர் இருக்குல்ல, அந்த ஆரியன் இருக்க ஒரு பேரு தான் அவரு கொல்வாரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் அவரே செத்துருவா அழகர் சொல்லிட்டு. அப்புறம் எப்படி கொல்வாருன்னே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அந்த புரியவே இல்லை. நான் பாத்துறேன் அந்த படத்துல. அழகா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்களும் பாத்துக்கோங்க. வேற என்ன சொல்றீங்க படத்தை பத்தி? சஸ்பென்ஸா இருக்கும். ஃபுல் சஸ்பென்ஸாவே இருக்கும். கட்சியில அந்த எண்ணெய் வரும்போது ஹீரோ பேர் நம்பிதான். கட்சியில எண்ணெய் வரும்போது நம்பின்னு வரும். அதுதான் நான் ஹீரோ செத்துருவாரு அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆக்சுவலா டார்கெட் வச்சது ஹீரோக்கு தான். ஆனா ஹீரோ மாதிரி இன்னொரு லேடிய அவங்க வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அவர் தண்ணியுலாம் என்ன சொல்றது, ஒரு பேரியர் மாதிரி போட்டு தண்ணி ஆயிடும். அது உள்ள மாட்டின்னு தவிப்பாரு. இதுதான் நம்ம வீடியோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டா உங்களுக்கு வரும். பாய்.